ஆதிட்ட எப்படி பேசணும்னே தெரியல. போனும் அப்பா வாங்கி வச்சுட்டாங்க, ஒண்ணுமே இல்லை. இப்ப என்ன பண்றது? தாரா எருமை வாடி. இப்ப எதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்க? ஏன்டு உனக்கு தெரியாதா? ஓ லவ் வீட்டுல சொன்னோடனே சரிம்மா ஒத்துப்பாங்கன்னு நினைச்சியாடி? எந்த வீட்டுல அப்படி உடனே ஒத்துக்கிட்டாங்க? இந்த அடி உதல சகஜதான். இதுக்கே இப்படி அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கலாமா என்ன? நான் ஒன்னும் அதுக்கடல ஆதிக்கிட்ட பேசவே இல்லை. இவ்வளவுதானா? என்ன சொல்லணும்னு சொல்லு, நான் சொல்லிடுறேன். இல்லடி, எனக்கு அவர் வாய்ஸ் கேட்கணும், அவர்கிட்ட பேசணும். உங்க அப்பா வரும்போதே விவரமா என் போனை வாங்கி வச்சுட்டாங்கடி. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லுடி. நான் வீட்டில் சொல்லிட்டு அப்படி அடி வாங்கிட்டேங்கிறத ஆதிக்கிட்ட மட்டும் சொல்லிடு, சரியா? அதுக்கப்புறம் ஆதி என்ன சொல்கிறாங்களோ அதை என்கிட்ட வந்து சொல்லிடு. அண்ட் வரும்போது எனக்கு குட்டியாக ஏதாச்சும் ஒரு ஃபோன் ஒழிச்சு வைக்கிற மாதிரி வாங்கிட்டு வா. சிம் கார்டு போட்டு தந்துடு. அந்த சிம் கார்டில் ஆதியோட நம்பர் மட்டும் இருக்கிற மாதிரி சேவ் பண்ணி கொடுத்துரு. சரிடி. நான் ஆஃபீஸ் வரலனாலே அந்த விஷயம் ஆதிக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிடி, நான் ஆதியை பார்த்து பேசிட்டு உங்ககிட்ட என்னங்கிறது சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் டி. அவளங்க அவன் வந்தா, பட் அவள் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு தோணுச்சோ என்னமோ தெரியல. உங்கள் அப்பா உன்னைய பார்க்கவே விடலை. என் மேலே எவ்வளோ பாசமாக இருந்தாங்க, ஆனால் நீ இப்படி அடிப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல சௌமியா. என் அப்பா சைடு இருந்து யோசிச்சு பாரு. அப்பாவுக்கு எல்லாமே நீ தான். அப்படி டக்குன்னு சொன்னோடனே உங்களோட அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்பா உங்ககிட்ட பேசாமல் எங்கே போவாங்கன்னு சொல்ல. அப்பாவோட ஃபுல் சந்தோஷமே நீ தான். உன் சந்தோஷத்துக்காக அப்பா என்னன்னாலும் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுடி. இதுவரை அப்பா என்கிட்ட கோவப்பட்டு ஒரு வார்த்தை பேசினது கிடையாது, என்னை அடிச்சது கூட கிடையாதுடி. ஆனா இன்னைக்கு என்கிட்ட இப்ப வர ஒரு வார்த்தை பேசல. நான் சாப்பிடாம இருந்தாலே அப்பாவுக்கு தாங்காது. 10 தடவை சாப்பிட்றியாமான்னு வந்து கேட்பாங்க. ஆனா இப்போ என் மூஞ்ச பார்த்து கூட ஒரு வார்த்தை பேசலடி. அப்பா மட்டும் உங்ககிட்ட பேசாம சந்தோஷமாவாடி இருப்பாங்க, அப்பாவும் கஷ்டம் தானே படுவாங்க. எனக்கு தெரியும்டி, அப்பாவோட நம்பிக்கையை ஃபுல்லு நான் உடைச்சிட்டேன்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு ஆதி ரொம்ப ரொம்ப முக்கியம்டி. ஆதி என் லைஃப்ல இருந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்டி. நீ ரொம்ப குழப்பிக்காதடி. அப்பா கண்டிப்பாக உன்னோட கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவாங்க. எந்த வீட்லையுமே பேரண்ட்ஸ் சொன்னோடனே அப்படி அப்பா ரொம்ப சந்தோஷப்பான்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்கடி. இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரதான் செய்யும். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண நம்ம தான் தயாராக இருக்கணும். உனக்கு ஆதி வேணும்ல, அப்பா கிட்ட ஃபைட் பண்ணு. ஆதியை நீ எவ்வளோ லவ் பண்ணுற, ஆதிக்கு உன்னை எந்த அளவுக்கு பிடிக்கும், நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு நல்லா வாழ்வீங்கிற நம்பிக்கையே அப்பா கொடு, சரியா? சரிடி, சாப்பிடாம இருக்காத, சரியா? ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு நான் உன்னைய பார்க்குறேன். இந்த கிரிஷ் உண்மைக்குமே வரலையா? இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட என்னைய பார்க்காம இருக்க மாட்டான், என்கிட்ட பேசாம இருக்க மாட்டான். இப்ப என்னன்னா இந்த தாரா கண்டி என்னை விட்டுட்டு போயிருக்கானா? எனக்கு நான் அவ்வளவு வேண்டாதவனா ஆயிட்டானா? எவ்வளவு சண்டை போட்டாலும் என்னை விட்டு போகவே மாட்டானே அவன். சரி, அவனுக்கே நம்ம தேவையில்ல. அப்புறம் என்ன, நம்மளுக்கு காலாங்கத்தாலே தலை வேற வலிக்கு. இந்த தாராவை எங்க வந்துட்டாங்களா? இல்லைன்னா அந்த நேரத்துக்கு வந்திருப்பாங்க. நம்ம மூஞ்ச பார்த்து தலைவலிக்கா என்ன அதுன்னு பார்த்து ஒரு டீ ஆச்சு போட்டு தருவாங்களே. எஸ்கியூஸ் மீ சார். இவங்களா? தாரான்னு நினைச்சேன். எஸ் சார், இன்னைக்கு என்னோட டீம் லீடர் வந்து ஆப்சென்ட் ஆயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு டீமை லீட் பண்ண போறது நான் தான் சார். அதனால என்னென்ன ஒர்க்குங்கிறது எனக்கு மெயில் பண்ணிருங்க. கண்டிப்பா சௌமியா. ஆனா உங்க டீம் லீடருக்கு என்னாச்சு? சார், அவங்களுக்கு கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ, அதனால தான் உங்களுக்கு மெயில் கூட பண்ண முடியல. பட் நான் மார்னிங் போய் பார்த்துட்டு பேசிட்டு தான் வந்தேன். அதான் சார் உங்ககிட்ட லீவ் இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. பர்சனல் விஷயம்னா என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கா சௌமியா? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் ஓப்பனா சொன்னா. தாரா உங்களை லவ் பண்ற விஷயத்த வீட்டில் சொல்லிட்டா சார். அதுக்கு அவங்க அப்பா அவளோட மொபைல் எல்லாம் பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க. அவளை இனிமேல் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அவளை அடிச்சு. என்னது, அடிச்சாங்களா? ஆமா சார். எவ்வளவு தைரியம் அவருக்கு! எங்க அம்மாவையும் அடிச்சாரு, இப்ப என் தாரா மேலேயும் கை வச்சிருக்காரு. எதுவும் சொன்னீங்களா சார்? ஒண்ணு இல்லாமா. என்கிட்ட தாரா உங்ககிட்ட பேசுறதுக்காக ஹெல்ப் கேட்டா சார். நான் காலையிலேயே உங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன். என் ஃபோனையும் உங்கள் அப்பா வாங்கி வச்சுட்டு தான் சார் என்னை தாராவை பார்க்கவே அலோவ் பண்ணாங்க. அழுதுகிட்டே இருந்தா சார், உங்ககிட்ட பேச முடியலன்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட பேசணும்னு ஒரே அழுக சார். நான் ஈவினிங் போகும்போது அவளுக்கு குட்டியாக ஏதாச்சும் ஃபோன் வாங்கி அவகிட்ட கொடுத்துட்றேன் சார். அவள் கால் பண்ணால் நீங்கள் அட்டன் பண்ணி பேசுங்க சார். இப்பவுமே நான் உங்க வீட்டுக்கு போறேன். உங்க அப்பாவை உண்டு இல்லை நான் பண்ணிடுறேன். அப்படிலாம் பண்ணாதீங்க சார். அவங்க ஒரே ஒரு பொண்ணு வச்சுட்டு இருக்காங்க சார். அவங்களுக்குன்னு அவங்க பொண்ணு கல்யாணத்தை இப்படிலாம் பண்ணணும்னு ஆசைலாம் இருந்திருக்கும்ல சார். அதுவும் இல்லாமல் அம்மா இல்லாமல் வளர்ந்த பொண்ணு, அப்பாவுக்கு ரொம்ப செல்லமான பொண்ணு. இப்போ அப்பாவை சம்மந்தம் இல்லாமல் ஒரு விஷயம் முடிவெடுத்தோடனே அவங்களால தாங்க முடியல சார். என்னதான் இருந்தாலும் பொட்ட பிள்ளை மேல கை வைக்கலாமா? சார், அதெல்லாம் ஒன்றும் தாராக்கு பிரச்சனை இல்லை சார். அவள் உங்ககிட்ட கால் பண்ணி பேசினா அவளை சாப்பிட சொல்லுங்க சார். அவள் சாப்பிடவே இல்லை, ஃபுல்லும் அழுதுகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட சண்டை போடுறது கூட அவளுக்கு தெம்பு இல்லாமல் ஆயிரும். அவ பசி தாங்க மாட்டாளே. நான் எவ்வளவோ அவளை ஃபோர்ஸ் பண்ணேன் சார். அவள் உங்ககிட்ட பேசாமல் சாப்பிடவே மாட்டேன்னு இருக்கா. ஈவினிங் சீக்கிரம் போய் அவகிட்ட நான் ஃபோன் கொடுத்துட்றேன் சார். நீங்கள் பேசிடுங்க. ஓகேம்மா, ரொம்ப தேங்க்ஸ் சார். தாரா எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு சார். நான் தாரா மோனி 3 பேரும் எப்போதுமே ஒன்றா தான் சார் இருப்போம். அவள் வந்து எந்த விஷயத்துக்குமே ஆசையப்பட மாட்டா சார். யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுப்பா. அப்படி ஒரு கேரக்டர் தான் சார் அவள். ஃபர்ஸ்ட்டு அவங்க அப்பாவையே எதிர்த்து பேசி அவங்க அப்பாவோட கோபத்தையே வாங்கியிருக்கானா உங்களுக்காக மட்டும்தான் சார். அவள் எப்போ உங்களை பார்த்தாலும் அப்பத்துலேருந்து இப்போ வர அவளுக்கு எல்லாமே நீங்கள் தான் சார். உங்களுக்காக மட்டும்தான் அவள் வாழ்ந்துட்டு இருக்கா. ப்ளீஸ் சார், அவளை எந்த விஷயத்துலையும் கஷ்டப்படுத்திடாதீங்க. சரிம்மா. ஒரு பொண்ணோட நம்பிக்கையை வாங்குறது ரொம்ப கஷ்டம் சார். ஆனால் நீங்கள் அவளோட மொத்த நம்பிக்கையும் வாங்கி வச்சிருக்கீங்க. அதை உடைச்சிடாதீங்க சார். உடைச்சா அவள் கண்டிப்பாக தாங்கவே மாட்டா. கண்டிப்பா.
அப்புறம் உங்களுக்கும் கிறிஷுக்கும் என்ன சண்டைன்னு தெரியல சார். அவன் வேற ஆஃபீஸ் போகிறேன், இன்டர்வியூ போகிறேன்னு என்கிட்ட ஒரே புலம்பல். அவன்லாம் அப்படி போக மாட்டாமா, என்கிட்ட பேசாம இருக்கவும் மாட்டான். கண்டிப்பா என்கிட்டயே திருப்பி வந்துருவான். அப்படி அவன் போறதா இருந்தாலும் அவனை நான் விடுறதா இல்லம்மா. இல்லை சார், நீங்கள் கண்டிப்பாக அவரை வேற எந்த கம்பெனிக்கும் விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவர் அப்படியே விட்டுருங்களேன் சார். எதுக்குமா? உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே நான் வரல சார். உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் கிறிஷ் எப்போதுமே உங்கள் கூடயே இருக்கிறதால அவனோட திறமை எதுவுமே வெளில தர மாட்டேங்குது சார். நான் நிறைய தடவை உங்களை விட்டு வந்துருன்னு சொல்லி நிறைய சண்டை போட்டிருக்கேன் சார். பிரேக்கப் அளவுக்குலாம் போயிருக்கேன். ஆனால் அவன் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டான் சார். என்னை விட அவனுக்கு நீங்கள் தான் ரொம்ப 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 முக்கியம். நான் அவனோட ஃப்யூச்சர் ஒய்ஃபாக ஒரு லவ்வராக அவன் தனியாக இருந்து ஷைன் ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன் சார். அது கண்டிப்பாக உங்கள் கூட இருந்தால் ஆக முடியாது. நீங்கள் அவனை ஒவ்வொரு தடவை வேலை வாங்கும்போது எனக்கு கஷ்டமாக தான் சார் இருக்குது. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அவன்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், பேசாமல் என்னோட அப்பா கம்பெனிக்கே போயிடுடா, இங்கெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவன் உடனே. ஆனால் அவன் உங்களை விட்டு வரவே மாட்டான் சார். இப்போ அவனாவே வேற ஒரு கம்பெனிக்கு போயிருக்கான் சார். ப்ளீஸ் அவனை சமாதானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு போய் அவனை உங்கள் கூட வச்சு அவனை ஷைன் ஆகாமல் உங்களுக்கு கீழே வச்சுக்காதீங்க சார். சரிம்மா. ரொம்ப தேங்க்ஸ் சார். சௌமியா, சார் உங்க ஃப்ரெண்டு தாரா கிட்ட போய் சொல்லுங்க, அவளுக்கு எந்த பிரச்சனைனாலும் நான் இருப்பேன், பயப்படாம இருக்க சொல்லி. உங்களுக்கு பயம்லாம் இல்லை சார். உங்ககிட்ட பேச முடியலங்கிற கஷ்டம்தான். சரிம்மா, நான் பேசிக்கிறேன். கிறிஷ் என் கூட இருந்தா ஷைன் ஆக மாட்டானா? அப்படிதான் நம்ம அவனை வச்சிட்டு இருக்கோமா? எனக்கு தெரியல. ஏன் இந்த நேரத்துல தாரா இப்போ என் பக்கத்துல இருந்தா அவ கண்டிப்பா எனக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனா கொடுத்துருப்பான். வழி வந்து விழுந்தது மின்னலின் ஒலி, அதில் தெரிந்தது அழகு தேவதை அதிசய முகமே. தீப்புலி இருவிழிகளும் தீக்குச்சேன என்னை உரசிடும் கோடி பூக்களாய் மலர்ந்தது மனமே. பாட ஒரு மொழி இல்லையே, அளந்து பார்க்க பல விழி இல்லையே, என்னை இறந்து போதும் அவள் எனதில்லையே, மறந்து போயின் மனமே. ஆதி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அவளை பழி வாங்குறதுக்கு தானே எல்லாமே பண்ணா. கடைசி நேரத்துல நீயே சோகமாயிட்டா எப்படி? நினைச்சதை முடிக்கணும். ஆதிர நினைச்சா எதுனாலும் பண்ண முடியும். தாரா, ஆதி, அழாத. இங்க உங்களை பார்க்காம இருந்துருவனோ, பேச முடியாதோ நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன் ஆதி. எப்படிடி உன்னை அப்படி விடுவேன் சொல்லு? பேசாம உங்க அப்பாட்ட வந்து சண்டை போட்டுடலாம்னு நினைச்சேன். ஆனா என்னோட பிளான் எல்லாம் சொதப்பிருமே, அதான். என்ன சொன்னீங்க? ஆனா உன் மனசு கஷ்டப்படும்ல, உங்க அப்பா கிட்ட நான் சண்டை போட்டேன். அதாம நான் இப்படி ஓடி வந்தேன். ரொம்ப பயந்துட்டேன் ஆதி. அடியே, நான் இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படணும் சொல்லு? உன்னோட பிரச்சனை என்னோட பிரச்சனை. ஸோ எது வந்தாலும் சேர்ந்தே பார்ப்போம். எங்க அப்பா என்கிட்ட பேசவே இல்லை தெரியுமா? என்னை எப்போதும் சாப்பிட்டியான்னு கேட்பாங்க, அது கூட கேட்கல. இன்னைக்கு நான் சாப்பிடலன்னா அப்படி வந்து தாங்குவாங்க. ஆனா இப்ப என்னைய கண்டுக்கவே இல்லை. என்னைய அடி அடின்னு போட்டு அடிச்சாங்க தெரியுமா? சாரி. நீங்க சாரிலாம் கேட்காதீங்க ஆதி. நம்மளுக்காக தானே நான் கஷ்டப்படுறேன். நம்ம ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நீங்க என்னைய ரொம்ப சந்தோஷமா பாத்துப்பீங்கல்ல? ஆமா ஆமா, ரொம்ப சந்தோஷமா பார்த்துப்பேன். சரி அழாத, நான் சொல்றத கழிப்ப. என்ன முடிவு பண்ணியிருக்கேன் நீனு? எங்க அப்பா கிட்ட பேசுறேன் ஆதி. ஆனா எனக்குலாம் நம்பிக்கையே இல்லை தாரா. உங்க வீட்டுல உங்க அப்பா கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு வேற எவனையாச்சும் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன பண்றது? அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. இங்க பாரு, இதுவரை உன்னை உங்க அப்பா அடிச்சதே கிடையாது. ஆனா இப்ப அடிக்கலையா? சிச்சுவேஷனுக்கு தகுந்தபடி எப்போதும் மனுஷங்களும் மாறிடுவாங்க தாரா. நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகணுமா? இல்ல ஆதி, எனக்கு நீங்க வேணும். அப்ப நான் சொல்றது கேப்பியா? என்னைய நம்புறியா? உங்களை முழுசா நம்புறேன். இப்ப நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணமா? ஆமா, எனக்கு பயமா இருக்கு. நீ என்னை விட்டு போயிருவியோ, உங்க அப்பா என்னையும் பிரிச்சிருவாங்களான்னு சொல்லிட்டு. உன்னை இழக்க நான் தயாரா இல்ல தாரா. அதனால நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுவும் நாளைக்கே. என்னங்க சொல்றீங்க? நாளைக்கே எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எல்லாம் பண்ணிக்கலாம். நாளைக்கு உங்க அப்பாவை வெளியில வர வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. உங்க அப்பா வெளியில வந்துருவாங்க. அந்த நேரம் பார்த்து நீ வீட்டை விட்டு எஸ்ஐ வந்துடுற. பயமா இருக்கு. அதான் நான் கூட இருக்கேன். அப்புறம் என்ன உனக்கு பயம்? சரி, கல்யாணம் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் உங்க அப்பா முன்னாடி வந்து நிப்போம். உங்க அப்பா எப்படி ரியாக்ட் பண்றாருங்கிறத நானும் பார்க்கணும். ஆதி. இல்லம்மா, உங்க அப்பா அப்ப எப்படி கோவப்பட முடியும்? அப்பதான் நீ என்னோட பொண்டாட்டியாச்சே. இல்லாதி, நான் அப்பா விட்டு வந்து கல்யாணம் பண்ண அப்பா ரொம்ப உடஞ்சு போயிருவாங்க. அப்போ உங்க அப்பா சொல்ற பையனையா கல்யாணம் பண்ணிக்கிறியா? இல்ல ஆதி, எனக்கு நீங்க தான் வேணும். ஃபர்ஸ்ட் கண்ணத்தோட சொல்லுங்க. இங்க பாரு, நாளைக்கு உங்க அப்பா வீட்டை விட்டு வெளில வந்தோடனே நீ வெளியில வந்துடுற. உனக்காண்டி நான் தெருமுக்குல வெயிட் பண்ணுவேன். நீ வந்ததுக்கு அப்புறம் உனக்கும் எனக்கும் கல்யாணம், சரியா? கோயில்ல வச்சு. அதுக்கப்புறம் நீ நானும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. சரி. நீ மட்டும் உங்க அப்பா விட்டுட்டு வரல, நானே எங்க அம்மா விட்டுட்டு தான் வரேன் உனக்காக. சரி ஆதி. சொதப்பிட மாட்டேல்ல? மாட்டேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். சௌமியா உனக்காக ஃபோன் வாங்கிட்டு வருவா. அந்த ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் கால் பண்ணு, சரியா? சரி ஆதி. தீரா. இப்ப நீ என்ன சொன்ன? தீரான்னு சொன்னேன்.
அது என்ன தீரா? ஆமா, உங்க பேரு ஆதிரன் தானே? எல்லாரும் ஆதி ஆதின்னு தான் கூப்பிடுறாங்க. ஆனா எனக்கு உங்களை ஸ்பெஷலா கூப்பிடணும்னு ஆசை. அதான் ஆதிரன்ல உள்ள தீராவை எடுத்துட்டேன். தாரா தீரா நல்லா இருக்குல்ல? நீங்க ஆதியா எல்லாத்துக்கும் இருக்கலாம், ஆனா தீராவா தாராக்கு மட்டும் தான் இருக்க முடியும். தீரா எதுக்கு பேசவே மாட்டேங்கிறீங்க? ஒன்றும் இல்லை. கல்யாணத்தை நினைச்சு பயப்படுறீங்களா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ போறதுக்கு முன்னாடி சிரிச்சுட்டு போ, இப்படி மூஞ்சி வச்சுட்டு போவாத.